Hi all of you, welcome back. Guys, ஜின்ஸை பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் ரெஸ்ட் ரூமில் இருக்கக்கூடிய ஜின்கள். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வெளியே ஏதாச்சும் ஒரு அபேண்டடான பிளேஸு இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஜின்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அது கிடையாது. நம்மளுடைய சொந்த வீட்டை நாம வசிக்கக்கூடிய வீட்லயே ஜின்கள் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. நாம அதோடைய பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதுவும் நமக்கு தெரியாது. சொல்ல போனா நம்ம வாழ்க்கையோட வழிகாட்டியே ஒரு சில கெட்ட ஜின்களா தான் இருக்கும். அதுவும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நாம அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்போம். அது சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருப்போம். அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஜின்கள் நம்மளுடைய வீட்டுல நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூடவே இருக்கும். ஆனா நம்ம அதால பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. எது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நம்ம சாகர வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஜின்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். The persons who are blessed by God will get escape. யாரெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றாங்களோ இவங்க எல்லாருமே இந்த ஜின்னோட ட்ராப்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா இறைவனுடைய அருளை பெறாதவங்கிறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தானுடைய அந்த ட்ராப்ல மாட்டிடுவாங்க. இந்த ஷைத்தான என்னன்னா கெட்ட ஜின்களை நம்ம ஷைத்தான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெட்ட ஷைத்தான்கள் எங்க அதிகமா இருக்கும்னா இந்த ரெஸ்ட் ரூம்ல தான் அதிகமா இருக்கும். அது நான் பாலடைஞ்ச ரெஸ்ட் ரூம்ல தான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லா வீட்லையும் எல்லா ஆஃபீஸ்லையும் எல்லா பொது இடங்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்ட் ரூம்ல தான் இந்த ஷைத்தான்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் தூங்கி எழுந்திரிக்கிறோம், மார்னிங் ரெஸ்ட் ரூம் போவோம். ஸோ ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட்ல என்னென்ன தாட்ஸ்லாம் வருதோ ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க, எனக்கு இந்த பாத்ரூம்ல இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு ஞான உதயம் வந்துச்சு, இந்த ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த ஒரு பிளான் நான் அப்பதான் யோசிச்சேன் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷைத்தானுடைய ட்ராப் தான். இந்த ஜின்கள் உங்களை ஒரு ட்ராப்ல கொண்டு போய் விடும். உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா, ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிருப்பீங்க, அது பாத்ரூம்ல வந்த சிந்தனையா தான் இருக்கும். அதை உங்க ரியல் லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சர்ல போய் முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய லாஸ்ல போய் முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அது கை கொடுத்துருக்காது. ஏன்னா இந்த ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வழி பாத்தீங்கன்னா உங்களை கெடுக்க தான் அது பார்க்கும், உங்களுக்கு நல்லது பண்ணாது. பாத்ரூம்ல இருக்கும்போது ஷைத்தானுடைய பிரசன்ஸ் அங்க இருக்குங்கிறப்போ ஒரு பேட் எனர்ஜி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஊக்குவிக்காது. நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டப்போ கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, யாராவது ஒருத்தர் ஜின்னால ஏதாச்சும் ஒரு கோஸ்டால பொசஸ் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க கோஸ்டால பொசஸ் ஆயிருக்கீங்களாங்கிறத விட உங்க வீட்டுல ஒரு ஜின்னு இருந்து அந்த ஜின்னு மூலியமா நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தோணும். நம்ம மனசுல எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோ இல்ல நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாவது அதிகமா வச்சிருப்போம், அதை பத்தி நம்ம யோசிக்கக்கூடிய அதிகமான நேரங்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் சைட்ல தான் இருக்கும். பட் அது ரொம்பவும் ஆபத்தானது. அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மைண்டை ரொம்ப பியூரிஃபையாக வச்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நாமளே அவசரத்துக்கு தான் போகிறோம், இந்த நேரத்தில் எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை குழம்பி போயிருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் குழப்பங்கள் வரதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே தற்காத்துக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் தான். ஆனால் நம்ம எதனால நம்ம அப்படி ஆரோங்கிறதே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்ல இந்த மாதிரி ஜின்கள் இருக்கும், இது நிறைய பேருக்கே தெரியாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக இருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மைண்டில் எந்த ஒரு தாட்ஸும் கொண்டு வராதிங்க. ஒருவேளை உங்களை மீறி நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் வந்தாலோ ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்தாலோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சாலோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷைத்தான் கொடுக்கக்கூடிய தாட்ஸ் தான். இது எதுவுமே உங்களுடைய ஓன் தாட்ஸ் கிடையாது. நீங்க இந்த ஷைத்தானுக்கு ரொம்ப பக்கத்துல, அது ஒரு க்ளோஸ்ட் டோர்ல இருக்கீங்க. ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நீங்க அந்த ஷைத்தானுடைய ரூல்ஸ் அந்த பிரின்சிபல்ஸ் உங்களை அறியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு துவா இருக்குது. இந்த துவாவை நாங்கள் ஓட்டிட்டு தான் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளாரே போவோம். அதுவும் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா இடது கால் வச்சு போவோம், வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வலது கால் வச்சு வருவோம். ஸோ அந்த ஒரு துவா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி இடது கால் வச்சு உள்ளார போகும்போது என்ன துவா ஓதணும்னா, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி. ஸோ இந்த ஒரு துவாவை நாங்கள் ஓதிட்டு தான் எங்களோட இடது கால் உள்ளார வச்சு தான் நாங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளார போவோம். இது மூலிமா நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கெட்ட ஜின்கள் கெட்ட ஷைத்தான்களுடைய அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த ரெஸ்ட் ரூம்லயும். ஸோ இது தெரியாம யாராவது உள்ளார போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஈஸியா பொசஸ் பண்ணிடும். நம்ம இவ்வளவு காலம் தெரியாம இருந்தோம், ஓகே
ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்து அதை நான் உங்கள்கிட்ட சொல்லனா தான் அது வந்து தப்பு. ஸோ எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது மார்னிங் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, வேலைக்கு போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் வரும். இந்த தாட்டை வந்து இன்னைக்கோ நாளைக்கோ ஃபியூச்சர்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வைப்பீங்க. அப்போனா என்ன, ஒரு ஷைத்தானுடைய பிரின்சிபலை வந்து நீங்கள் கேட்டுட்டு அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணலன்னு நினச்சி நீங்கள் அப்படியே அதை கன்டினியூ பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து அந்த டேவை அப்படியே கன்டினியூ பண்ணுவீங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போவீங்க. ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஷைத்தானுடைய பார்வையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஷைத்தான் கொடுத்த ஐடியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஷைத்தான் வந்து உங்களுக்கு மைண்டில் என்ன போட்டுச்சோ அதை கண்டினியூ பண்ணி அந்த டேவை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. அப்போனா நீங்கள் வந்து ஒரு ஷைத்தானுடைய அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணக்கூடிய டேவாக தான் அந்த டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்வளோ நாள் நம்ம வந்து இது வந்து தெரியாமல் வந்து பண்ணியிருப்போம். அப்போ நம்மளை அறியாமே நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஷைத்தானுடைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அது நமக்கு தெரியாமே இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நான் கெட்ட ஜின்கள்கிட்டருந்து பாதுகாக்கப்படணும், ஷைத்தான்கள்கிட்டருந்து நான் பாதுகாக்கப்படணும், இந்த மாதிரி பேடான தாட்ஸ்லேருந்து நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த துவா வந்து நீங்கள் மறக்காமல் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். மெயினாக உள்ளார போகும்போது லெஃப்ட் கால் வச்சு தான் உள்ளார போகணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அது என்ன யுத்தம்னா உங்களுக்கும் இந்த பேட் ஸ்பிரிட், இந்த ஷைத்தானுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். ஏன்னா நீங்கள் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு சின்ன ட்ராப்பில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ஷைத்தானுடைய ட்ராப்லேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. நீங்கள் அந்த ரெஸ்ட் ரூமில் போய் இருக்கும்போது உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்களுக்கு யாராவது வந்து ஏதாச்சும் ஒரு அநீதி இழைச்சிருப்பாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த நம்ம பண்ணணுங்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷைத்தான் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது உங்கள் மைண்டில் போடுவான். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வேற ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். அப்போ அந்த ஷைத்தானுக்கு தெரியும், உன்னை வந்து இதில் நான் மாட்டி விட்டேன்னா நீ இதை விட பெரிய பிரச்சனையில் மாட்டுவ, உன் பேர் இன்னும் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது ஷைத்தானுக்கு தெரியும். இது தெரிஞ்சுதான் உங்கள் மைண்டில் அது போடும். அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவனை எப்படியா ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாம ஒரு விஷயத்த பண்ணுவோம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கே பிரச்சனை போய் முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த ஷைத்தான் வந்து, அதாவது உங்களுக்கு எது ஆபத்தோ உங்களுக்கு எது ஆகாதோ, என்ன பண்ணால் நீங்கள் சஃபர் ஆவீங்களோ, பாதிக்கப்படுவீங்களோ, இன்னும் நீங்கள் ரொம்ப வீக் ஆவீங்களோ, அந்த ஐடியாஸை தான் ஷைத்தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுடைய ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யார் நம்பி ஒப்படைக்கிறீங்கன்னா ஒரு டீச்சரை நம்பி ஒப்படைக்கிறீங்க. அந்த டீச்சர் யார்? ஷைத்தான். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவன்ட்ட நீங்கள் அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. அப்போ எப்படி அந்த நாள் விளங்கும்? ஏன்னா என்னுடைய வீடியோஸை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ப்ரோ எனக்கு இந்த பேய் மேலாம் நம்பிக்கை கிடையாது, என் லைஃப்பில் என்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் பாதிக்கப்பட்டனோ அப்போ தான் உங்கள் வீடியோவை நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்லும்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்னன்னா நம்ம அந்த மாதிரி ஆகிட்டோம். நான் நடந்தால் தான் நம்புவேன், நடக்கலாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைத்தானுடைய பிரின்சிபல் தான். இந்த கெட்ட ஜின்கள்லாம் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அது லைட்டாக நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தலையை அப்படி உரசிட்டு போகும். அது உரசிட்டு போச்சுனாலே அது நினச்சா நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீமையும் கொடுக்க முடியும், கெட்ட ட்ரீமையும் கொடுக்க முடியும். நாம் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நினைப்போம், இன்னைக்கு ஒரு சூப்பரான கனவு வந்துச்சு, நல்ல கனவு வந்துச்சு, இந்த கனவு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நல்ல கனவு கூட அந்த ஜின்னு தான் கொடுக்கும். ஏன்னா அந்த நல்ல கனவு மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு பின்னாடி வரும். அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. எனக்கு கனவுல இப்படி வந்துச்சு, அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்படுத்துவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பில் போய் முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா இது எனக்கே நடந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் எனக்கே நடந்திருக்கு. அது ஒரு நல்ல கனவு நினச்சி நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் கடைசி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆப்பில் போய் எங்களுக்கே முடிஞ்சுது. ஸோ உங்களுடைய ஹார்ட்டுக்கும் உங்களுடைய பிரெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. மனசு சொல்கிறத வந்து பிரெயின் கேட்கக்கூடாது. ஏன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. 3rd ஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 3ஆம் கண். இந்த 3ஆம் கண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டை நீங்கள் பக்குவப்படுத்தினா மட்டும்தான் வரும். மூளை சொல்கிறத என்றைக்குமே கேட்கக்கூடாது. ஹார்ட்டை வந்து நம்ம எப்போவுமே பியூரிஃபையாக வச்சுக்கிட்டோம்னா அது மூலிமா நமக்கு என்ன ஆகும்னா பேட் எனர்ஜியோடைய வைப்ரேஷன்லேருந்து நம்ம அதிகமாக தப்பிச்சுக்கலாம். என்றைக்குமே ஹார்ட் சொல்கிறத வந்து பிரெயின் கேட்கக்கூடாது. ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கவே கூடாது. அதை கட் பண்ணி விட்டுணும். உங்கள் ஹார்ட் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறையவே பிரதிபலிக்கும். உங்கள் ஹார்ட் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான். அந்த ஹார்ட்டை சுத்தமாக இருக்க விடாமல் தடுக்கிறது தான் இந்த ஷைத்தான் இந்த வேலைகளை பார்க்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ட்ட நான் எப்படி ப்ரோ என்னை தற்காத்துக்கிறது, எப்படி என்னை பாதுகாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, துவா.
இந்த துவாவை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கைடை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க. நாங்கள் முஸ்லீம்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஷேகுன்னு சொல்லுவோம். ஷேகுன்னா நீங்கள் துபாய் ஷேகுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு வழிகாட்டி. நீ இதை பண்ணு, இதை செய்யாத. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில கனவுகள் வந்தால் கூட அது மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட நல்ல கனவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கெட்ட கனவாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்னா இந்த மாதிரி ஷேகாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் நம்ம வந்து நேரில் பார்த்து சொல்லலாம். யாரையும் இன்டர்மீடியேட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ யாரையும் இன்டர்மீடியேட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்த கனவை டேரெக்டாக போய் அவங்க ஷேர்கிட்டே சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இறைவன் புறத்துலேருந்து வந்த கனவா இல்லை ஷைத்தான்கிட்டருந்து வந்த கனவாங்கிறத அவங்க உடனே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் இருக்குது. இவங்களுக்கு வந்து தெரியும் எந்தெந்த வழியில் இந்த ஷைத்தான் வந்து மனுஷனை கன்ஃபியூஸ் பண்ணுவான், மனுஷனை கெடுப்பான், மனுஷனை வந்து ஒரு நத்திங், அவன் வந்து எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிடுவான். இப்போ இந்த ஷைத்தான் வந்து எந்தெந்த ட்ராப் யூஸ் பண்ணி மனுஷனை வந்து பலவீனப்படுத்துவாங்கிறது ஷேக்குங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேக் சாப் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களை நீ கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ ஒரு ட்ராப்லேருந்து நீ வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேக் அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், நம்மளுடைய ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஷைத்தானே நம்மளை பார்த்து ஒரு டைமில் வந்து ஸ்பிட் பண்ணிட்டு போயிடும். ஸ்பிட் பண்ணிட்டுனா, நான் எவ்வளோதான் இவனை கன்ஃபியூஸ் பண்ணாலும் என் வழிக்கு இவன் வந்து ஒத்து வரமாயன்றான், என் வழிக்கு வந்து இவன் சரிப்பட்டு வரமாயன்றான், நான் என்னதான் சொன்னாலும் ஷேக் சொல்கிற பேச்சை தான் இவன் கேட்குறான், என் பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஷைத்தானே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் இவனை எதுவுமே நம்ம வெளியே எடுக்க முடியாது, இவன் தெளிவாயிட்டான் உஷாராயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஷைத்தானே நம்மளை விட்டு விரண்டு போயிடும். இது வந்து ஷேகோடைய தொடர்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த கண்ட்ரோலுக்கு வர முடியும். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு சில துவாஸ்லாம் வந்து ஓதுங்கன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த துவாஸ் ஓதும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய உள்ளங்கள் வந்து பக்குவம் அடையும். அந்த உள்ளங்கள் வந்து பக்குவம் அடையும் போது என்ன ஆகும்னா நான்கிற அந்த ஒரு கர்வம் வந்து நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா ஷைத்தான் வந்து என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் வந்து மற்றவனால முடியல, என்னாலதான் முடிஞ்சது, நான் தான் சாதிச்சு காமிச்சேன், நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது, நான் இல்லைன்னா இவன் மேல வந்திருக்க மாட்டான், நான் இல்லைன்னா வந்து இங்க எதுவுமே சாத்தியமா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷைத்தான் வந்து நம்ம மனசுல வந்து ஆழமா பதிய வைக்கும். மனசுல இல்ல, சாரி, நம்மளோட மூளையில வந்து அதை பதிய வைக்கும். அது ஆணவம், கர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து என்னைக்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரானோ அப்போதான் வந்து அவன் ஷைத்தான்ட்டு கம்ப்ளீட்டாக தள்ளி இருக்கான், சேஃபாக இருக்கான்னு அர்த்தம். நாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கோம், அதாவது ஒரு பெரிய கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கோம். இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, அவனை விட சூப்பரான ஒரு ரீல்ஸ் நான் போட்டேன், அவனை விட சூப்பராக ஒரு மார்க் நான் அதிகமாக வாங்கிட்டேன், அவனை விட சூப்பராக நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஜாபில் பிளேஸ் ஆகிட்டேன், இது என்னுடைய திறமை தான், என்னால் தான் மேலே வர முடியும், இது என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி இருக்கலாம். நம்ம வந்து கஷ்டப்படுறோம் மேலே வரோங்கிறது வேற, அதை வந்து ஒரு தலைகணத்தில் நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஷைத்தானுடைய ஒரு சிக்னல். அதாவது அவன் உடம்புல வந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்குங்கிறதுக்கான ஒரு சிக்னல். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு கோஸ்டால் பாதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையாங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி. ஸோ இது ஒரு விஷயம். யாரெல்லாம் தலைகணத்தில் ஆடிட்டு இருக்காங்களோ, தலகணம் பிடிச்ச மாதிரி நான் தான் இங்கே கிங்கு, எல்லாருமே எனக்கு கீழே தான், அது யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் தான் இருக்கணும், ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா நான் நிறைய பேரோட இன்ஸ்டாகிராம் அவங்களோட பயோல கூட பார்த்துருக்கேன், ஆட்டிடியூடு கிங்கு, ஆட்டிடியூடு குயின், இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சாத்தானுடைய சிம்பிள்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதோடைய பிரின்சிபல்ஸ் வந்து உங்களை அறியாமல் ஃபாலோ பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் பண்ணீங்க பரவாயில்ல, பட் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நான்கிற அந்த ஒரு கர்வத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஏன்னா நம்மளால் வந்து எல்லாமே முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. சொல்கிறதுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கும், ரியல் லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா இந்த நான்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய அஜெண்டா. அந்த அஜெண்டா வந்து நம்மள அறியாமல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.